வணக்கம் சார். இன்டர்வியூ எப்படி? நின்னுட்டா உட்கார்ந்தா? நல்லது. ஆமா, ஈஸ்வரலால் கம்பெனி ஓனர் சிங்கப்பூர் சீனாத்தானா நீங்க தானா? தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய அழகு பொருள்கள் எல்லாம் அயல் நாட்டில் விற்கிறீங்களாமே, எத்தனை வருஷமா? நான் பல வியாபாரம் செய்துட்டு இருக்கேன். இதை ஒரு 10-15 வருஷமா செய்துட்டு இருக்கேன். நோ நோ நோ, இந்த மாதிரி குத்து மதிப்பெல்லாம் சொன்னா எனக்கு பிடிக்காது. எத்தனை வருஷமா செய்றீங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. இன்டர்வியூ வந்திருக்கிறது நீங்களா இல்ல? இது உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய வேல்யூவேஷன் இதெல்லாம் தெரிஞ்சாதானே நான் உங்ககிட்ட வேலை செய்ய முடியும். தட்ஸ் வை. வெரி குட், வெரி குட். உங்க திறமையை மட்டுமல்ல, உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்க குடும்பத்துல உங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து நீங்க எல்லாரும் பொம்மை செய்யறதுல ரொம்ப திறமைசாலிகள் கேள்விப்பட்டேன். நீங்களும் ரொம்ப நல்லா செய்வீங்கன்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நீங்க செஞ்ச பொம்மையை நான் ஹாங்காங்ல பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தொழிலை இப்ப நீங்க ஏன் செய்யறது இல்ல? என் ஜாதகத்துல பெட்டர் டைம் பின்னால வந்து சார். நான் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க, நீங்களாவது நம்புங்க. 6 வருஷம் பொறுத்து எனக்கு சுக்கர தசை வருது, கொட்ட போகுது. அதுக்குள்ள நான் ஏன் சார் உழைக்கணும்? உங்களை என் கம்பெனில அப்பாயின்ட் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது, ரிசீவ்ட்னு இதுல ஒரு கையெழுத்து போட்டு. சனி சரிதானே பண்ணுவான், எப்படி ஹெல்ப் பண்றான்? ஓகே. இங்க இல்லையா பேனாவில? பாத்தீங்களா, சனி சிலிமிஷம் பண்ணிட்டான். கையெழுத்து போட விடாம இங்கே எடுத்துட்டான் சார். அதே சரி, என் பேனாவில இங்கு வச்சிருக்கான், இதுல போடுங்க. அதையே உதறீங்க? இங்க இருக்கான்னு பாத்துக்கிறேன். அது பால் பாயிண்ட். ஓஹோ, இப்படி வரான் அவன். பாத்தீங்களா, கையெழுத்து போடுற நேரத்துல டேபிள்ல இருந்த அழகான பொருள் கீழே விழுந்து உடையுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அபசகனம், கையெழுத்து போடாதேன்னு சனி சொல்றான். சார், நான் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஆபத்து வரும் சார். அதனால இந்த ஸ்ரீராம சொல்றான், இன்னும் 6 வருஷத்துக்கு எதிலையும் தலையிடாதேன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? ஏ ஸ்ரீராம, இந்த ஸ்ரீராமனுக்கு சீக்கிரம் நல்ல புத்தியை கொடுன்னு சொல்றேன். நான் வரேங்க. போகுதே உள்ள, அது உன் கேஸா? நம்ம ஸ்ரீராமன் தங்கச்சி சாந்திடா. அப்படியா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த பொண்ணோட வருமானத்துல தானே அந்த குடும்பமே நடக்கும். இவளுடைய வறுமையை மையமா வச்சு மாடி வீட்டு மைனர் பசங்கள்ல இருந்து கேடி பசங்க வரைக்கும் இவன் மனசுல இடம் பிடிக்கணும்னு மோதி பாக்குறானுங்க. நடக்கலையே. நான் நடத்தி காட்டுறேன் பார். அதுவும் கூடிய சீக்கிரத்திலே நடத்தி காட்டுறேன். ஹலோ, ஹெட் மிஸ்டர் ஜேம் ஹியர். ஹலோ, நான் தான்மா சிங்கப்பூர் சீனாதானா பேசுறேன். யாரு? செக்கேர் சாரா? வணக்கம். வணக்கம்மா. வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட சொல்லி ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்ணிய, அந்த ஆளு உனக்கு நல்லா தெரியுமா? நான் அவரை நேர்ல பார்த்தது இல்ல சார். ஆனா அவருடைய சிஸ்டர் எனக்கு தெரியும். இங்க டெலிபோன் கிளீன் பண்ண வருவா. அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமேனு தான் சிபாரிசு பண்ணேன். நினைச்சேன். எல்லாரும் சம்பளம் கட்டலன்னு வேலை வேண்டான்னு சொல்லுவான். இந்த ஆளு தான் ஜாதகம் சரியில்லைன்னு வேலை வேண்டான்ட்டாமா. இப்படி கூட ஆளா? ஆச்சரியமா இருக்கு. சாரி ஃபார் த ட்ரபிள் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் டெலிபோன் கிளீன் பண்ணட்டுமா? ஆமா, குடும்பம் கஷ்டப்படுது, உங்க அண்ணனுக்கு எங்கேயாவது வேலைக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. உங்க அண்ணன் அண்ணாடா வேலையை வேண்டாம்னு வந்துட்டாராமே. அந்த விசித்திர மனுஷன் நான் கொஞ்சம் பார்க்கணும். அவரை நானே பாக்குறது ரொம்ப கஷ்டம் மேடம். ஏன்? நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். நீ சொல்றத பார்த்தா சுத்த சோம்பேறியா இருப்பார் போல இருக்க. இந்த மாதிரி ஆளுங்களால அவங்களுக்கும் கஷ்டம், கூட வாழ்றவங்களுக்கும் கஷ்டம். ஐ அம் ரியலி சாரி ஃபார் யூ. அபாரம், அற்புதம். எதை சொல்ற நீ? உங்க வாசிப்பேன். நான் இன்னும் வாசிக்கவே இல்லையே. ஐயோ, நீங்க வாசிக்கவே வேண்டாம். அந்த வாத்தியத்தை நீங்க எடுக்கிற அழகு இருக்கே, உஸ்தாத் மெஹமூத் கான்கர். எங்கடா? ஐயோ, சிநேகிதனை செஞ்ச உடனே கேட்டியா நீ? என்னது? நாங்க செலவு பண்ணி ஒவ்வொரு பதவியா பிடிக்க இந்த பய பைசா செலவு இல்லாம ஒவ்வொரு பதவியா கெடுத்துட்டான். எப்படிங்க? வாசிச்சுட்டான். வாசிச்சா? என்னுடைய வெற்றி விழா ஊர்வலத்துல நானும் வாசிக்கிறப்பான்னு கேட்டான். சரிதான், ஊர்வலம் பிறப்பறதுக்கு முன்னால வீட்டுல சர்பத்தின்னு சாராயத்தை கொடுத்துட்டான்.
நான் அவசரத்துல குடிச்சிட்டு போயிட்டேன். போதையில நான் ஆட, என் வேலைக்கு விலக, வெத்தலை போட்டவன் போடாதவன், கோயில போட்டவன் போடாதவன், அத்தனை பேரும் காரி துப்பிட்டானுங்க. என் உடம்பே டெக்னிக்கலா மாறி போச்சு. ஐயோ, அந்த ஊர்வலத்துல நான் இல்லாம போயிட்டேனே. ஏன்டா நீயும் துப்பவா? இல்லீங்க, துப்புறவங்களை தடுக்க. ஏங்க உங்களை யாரும் வாய் ஊற சொல்லலையா? ராய ஓட சொல்லி இருந்தா தான் வாசல்லையே மடக்கிருப்பானுங்களே. வேற என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? மறுநாளைய கூட்டத்தை போட்டு குடிகாரன் தலைவரா இருக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து என்ன பதவியில இருந்து தூக்கிட்டானுங்கப்பா. ஒரு இசையில ஒரு பதவி போயிருக்குதுன்னா அது எப்படிப்பட்ட இசையா இருக்கணுங்க? உங்க மகனுடைய புகழ் திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஜெகஜோதியா எரியுதுங்க. நண்பன்னா இப்படி இல்லப்பா இருக்கணும். இத கொஞ்சம் புடி, கொஞ்சம் குனிரியா. மாபெரும் இசை மேதையினுடைய தந்தையாச்சே, உங்களுக்கு நான் தலை வணங்க மாட்டேனா? அவன் இசை மேதையா? அவன் இசை மேதையா? அப்பா என்ன இந்த வீட்டுல உள்ள கேள்வி கேட்பாரே கிடையாதா? நான் யாரா கேட்கணும்? எதுக்காக என் நண்பன் அடிச்ச? உன்னை இசை மேதைன்னு புகழ்ந்தா அதுக்கு இப்படி சாத்துன்னு சாத்துறாரு. புடிங்க உங்களுக்கு. என்னடா? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு நீ வளர்ந்துட்டியா? வளர்ந்துட்டியாவா? பின்ன என் மேல இருக்க ஆத்திரத்தை எல்லாம் என் உயிர் நண்பன் மேல காட்டுற இல்ல. இருக்கட்டும், எலெக்ஷன் வரும், நீயும் நிப்ப, அப்ப கவனிச்சுக்கிறேன். நிப்பேன்டா, வெளி மாகாணத்துல நிப்பேன். யோ, இதோட மகிமை தெரியுமில்ல உனக்கு? தெரியும்டா. இதால காதை குடைஞ்சீன்னா யாருக்கோ வேட்டு வைக்கிறதாக அர்த்தம். இப்படி ஒவ்வொரு தடவையும் குடைஞ்சுதானடா என் ஒவ்வொரு பதவியா போச்சு. இப்ப தனி மரமா நிக்கிறேன். போலாம். யூ ஆர் வெரி மச் இம்ப்ரூவ். எஸ், ஆஃப் கோர்ஸ். என் பயலுக்கு யாரு சந்தோஷமா இருந்தாலும் பொறுக்காது. எற கூட போறான், யாருக்கு வேட்டு வைக்கிறானோ. சந்தோஷமா குளிச்சிட்டு வர. ஸ்ரீராமனுக்கு சந்தோஷமாமே எனக்கு எதுக்கு இருக்கு? ஸ்ரீராம நிர்வாணமா தெருவுல ஓடினா எப்படி இருக்கும்? எல்லாரும் கல்லால அடிப்பாங்க. ஐயோ, எங்கடா போனீங்க? கற்பு போச்சு. ஐயோ, ஆளுங்களையும் காணோம், துணிங்களையும் காணுமே. எங்க போனானுங்கன்னு தெரியலையே. ஹரி, ஹரி. What a beautiful place, very calm and nice place. Oh, yeah. ஹலோ. Hi. ஹலோ. What do you want? தேங்க் யூ. What do you want? What do you want? I couldn't tell you. சீதர். Huh? சீதம்மா. ஐயோ, இதை விட வெளியே இருந்து யார பார்த்து சொல்றடா முண்டா? கேட்கறதுக்கு பதில் சொல்றா. நீ யாரா முண்டா? நேரத்தை பாத்தியா? நீ முண்டமா நின்னுட்டு என்ன முண்டான்னு சொல்ற? மரியாதையா பேசு. மரியாதையா பேசுறேங்க. நீங்க என்ன எக்ஸாஸ்டா இல்லன்னா ஓமனா? மாமன். மாமனா? தாய் மாமனை பார்த்திருக்கிறேன், தலையில்லா மாமனை பார்த்தது இல்லையே. ஸ்ரீராமா. ஐயோ, என் பேர் வேற தெரியுது. எங்க சொந்தக்கார பேயா? என்ன தெரியலையா? இப்ப பார். கரீபியா. ஐயோ, நீயா? வீதியில வித்த காட்டுற விஸ்வநாத். உன்னை பார்த்து 20 வருஷம் ஆச்சியா? உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய பங்களா, சோஃபா செட் எல்லாம்? மக்லிங்க அப்ப இருந்த மாதிரியே இருக்கான் குறும்பு. என் வித்தையில பாதி, என் மக புத்தியில பாதி. அதுல சம்பாதிச்சதுல இந்த பங்களா, சோஃபா எல்லாம். அது சரிக்கண்ணா. உன் மனசுல என்ன பெரிய எரால் பிளைன் நினைப்பா? ரெக்க வச்ச சட்டை எல்லாம் போட்டிருக்கிற. கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசினீங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஆமா, சரி, அதை விடு. இது வரைக்கும் உன் தலை எங்க போச்சு? தண்ணி குடிக்க. தண்ணி குடிக்க தலையா? தலையில தானே வாய் இருக்கு, அதனால தலையை தனியா அனுப்பிச்சேன். ஆமா, நீயா பட்டத்தார் மாதிரி வந்து நிக்கிற? கையில கரும்பு எங்க தின்னுட்டியா? ஐயோ, ஒரு வெள்ளக்காரச்சு புடவையை உருவிட்டு வந்துட்டேன். எனக்கெல்லாம் வருது. அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு ஆம்பளை ட்ரெஸ் கூட. அவ்வளவுதானே? கைய நீட்டு. அடிக்க மாட்டியா? நீட்டு. ஆஹா, முன்னெல்லாம் வா இந்த பக்கம் மந்திரத்துல மாங்காய வரவழைப்ப, இப்ப ட்ரெஸ்ஸையே வரவழைச்சிட்டியே. நீ பெரிய ஆளியா? இப்ப என்ன கண்ட? போப்பா. ஆமா, ஷூல கொஞ்சம் அழுக்கப்பட்டிருக்க. இங்கேயே பாலிஷ் போடுறியா இல்ல ட்ரெஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் போடுறியா? டேய், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்?
திருட்டு வந்தவர் புடவை இதுவும் இல்லாம முண்டமாக்கிடுவோம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். நான் போயிட்டு வரேன். என்னம்மா ஸ்கூலுக்கு புறப்பட்டியா? ஆமா, யார் கூட பேசிருந்தீங்களே? ஆவி கூட பேசிருந்தீங்களா? ஆவி இல்ல, அவன் பழைய பாவி. 20 வருஷத்துக்கு முன்னால நான் வீதியில வித்த காட்டிக்கிட்டு இருந்தேனே, அப்ப அவன் எனக்கு அசிஸ்டன்ட். அவன் துணியை எவனோ புடிங்கிட்டானா, என்கிட்ட வந்து அழுதான். நான் ஒரு ட்ரெஸ் கொடுத்தேன், பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கான். ஐயோ பாவம். அடா எப்படி ட்ரெஸ்? என் லைஃப்லயே நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதே இல்ல. அனுபவி அனுபவி, எவ்வளவு நேரத்துக்கு அனுபவிக்க போற? கண்ணா, இது யாராவது வந்து கேட்டா கொடுத்துரு. என்ன புடவை? அது ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய ஃப்ரெண்ட் பெரிய பணக்காரன், ரொம்ப குறும்புக்காரன். நாங்கெல்லாம் ஒன்னா பீச்ல குளிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன ஜட்டியோட விட்டுட்டு எல்லா துணியும் தூக்கிட்டு அவன் கார்ல ஓடி வந்துட்டான். இவன் கற்பை காப்பாத்திக்க அடுத்தவ புடவைய திருடிக்கிட்டு வந்துட்டான். எனக்கு கற்பு தாங்க ரொம்ப முக்கியம். என்னதான் ஃப்ரெண்டா இருக்கட்டும், பணக்காரா இருக்கட்டும், அதுக்காக உங்களை ட்ரெஸ் இல்லாம அனுப்புறதா விளையாட்டு? சச்சே, அவனை நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவன் ரொம்ப நல்லவன். ஐயோ ஐயோ, உங்களை கஷ்டப்படுத்துறவனை போய் நல்லவன் சொல்றீங்களே. ஒண்ணு நீங்க பைத்தியமா இருக்கணும், இல்ல சன்னியாசியா இருக்கணும். பேண்ட யாரும் இழுக்கிறாங்க, இடுப்பு விட்டு பேண்ட நவுது யாரோ இழுக்கிறாங்க. பேண்ட் உருவிட்டு போதுன்னு நீ சிரிக்கிறியா? மூதேவி, எல்லாம் மந்திரத்துல வந்தது எப்பவுமே இருக்குமா? இப்ப போயிடும்டா எல்லாம். இப்ப போயிடுமா? ஆமா ஆமா. என்னங்க கொஞ்சம் பாருங்களேன். உங்க ஐயோ ஐயோ, சொக்கெல்லாம் உருவிட்டு போதியா? உன் பொண்ணு வேற நிக்குது பாக்குறேன். ஐயோ, பேண்ட் உருவின்னு போயிடுச்சு. என்ன போகுது? திமிர பத்தியா உனக்கு? ஐயோ, பனியனோட சட்டை உருவின்னு போதே. எல்லாம் போட்டோம். ஜட்டி என்னது, அதுல கைய வச்ச வீடே ரகல நடக்கும். அறிவட்டவனே, வா ஜட்டி யாருடா வேணும்? ஐயோ, இன்னொருத்தர் சந்தோஷமா இருந்தா தான் அவனுக்கு பொறுக்காரு. அவனை என்னடா பண்ணி விட்டு வந்திருக்கிற? ஒன்னும் பண்ணல, நிர்வாணமா நிக்க வச்சுட்டு வந்து. நிர்வாணமாதான். அதுக்கு நீ ஏன் பயப்படுற? நீ ஜிப்பா எல்லாம் போட்டிருக்க. நீ அங்க கைய வச்சு அங்க வச்சு இங்க வச்சுட்டேன்னா நீ அந்த வயசையெல்லாம் தாண்டிட்ட. அப்ப உட்காத்தா நமக்குள்ள என்ன மரியாதை? உட்கார. ஒரு நடுக்கம் தான். நடுக்கம் இந்த வயசுல. நல்ல கோமா வரனா? ரெண்டு பேரும் உதப்பா, அதை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா உட்காரு. அப்படியே வரப்போறா, ஏதாவது சுத்திட்டு வர சொல்றா. பார்த்தா இருள் அடிக்கும். கொடை கொடு. ஏன் தூண்டு அதிகம் பண்ணாருங்க. ஒரு தர்மமான கூட கஞ்சா. கஞ்சாவா? கொஞ்சம் மரியாதை விடுறா. கஞ்சர். நண்பா நண்பா, ஏன்டா கோச்சிட்டு நிக்கிற? நீ செஞ்ச தப்பு அப்படி. அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு? நான் குளிக்கிறப்ப என்னுடைய துணியெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டானே. இது ஒரு தப்பா? தப்பா நான் தூக்கிட்டு வரலடா, குடுத்துட்டு வந்தேன். ஸ்ரீராமா, என் புள்ள ஒரு கதை சொல்றான், பூங்கொட்டி கேள்றா. அப்பா, இது சாதாரண கதை அல்ல. ஒரு ஏழை கிழவனை சோக வரலாறு. கண்ணீர் விட்டு கேளுங்க. கண்ணீர் வரலன்னா தர்மகர்த்தா பதவி வருகிறா வரணுமே. வந்துருச்சு. கேள்டா, அந்த கடற்கரையில ஒரு கிழவன், கடல்ல அலை அடிச்சுக்கிட்டே இருந்தது. கிழவன் குளிர்ல வெடவெடான்னு நடுங்கிட்டு உசுருக்கு ஊசலாடிட்டு இருந்தான். அவனை பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருந்தது. என் நெஞ்சில ஈவு, இரக்கம், பரிவு, பச்சாதாபம் எல்லாம் போட்டு என்ன பிணைய ஆரம்பிச்சது. நீ கீழே போட்டிருந்த துணியெல்லாம் அவனுக்கு நான் போட்டேன். அவனுக்கு குளிர் விட்டு போச்சு. ஒரு பெரிய உசுரை காப்பாற்ற பெருமை எனக்கு கிடைச்சதுடா. கிழவன் பழச்சுக்கிட்டா இல்ல? பழச்சுக்கிட்டான். இது தப்பா? இத சொன்ன கதையிலே புதுமை எது தெரியுமா? இந்த கடல்ல அலை அடிக்கிறோமா சார். என் ஃப்ரெண்டு உத்தமன், அவனை பெத்து எடுத்துக்க பாருங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி. எடுத்தது நீ புத்திசாலிப்பா. ஏண்டா ஹரி, 2 கதை சொல்லி முடிச்சுட்ட. இன்னும் ஏதாவது கதை இருக்கு? இருக்கு. மயக்கூச்சரிய வைக்கும் கதை. என்னடா கதை? அப்பா, தர்மகர்த்தா தர்மகர்த்தான்னு ஒருத்தர். அடே அடே, அந்த கதை வேணாண்டா, நான் போய் படுக்க போறேன். என்ன தர்மகர்த்தா? தர்மகர்த்தா நீ ஏண்டா குடையிற? இல்லங்க தர்மகர்த்தா. என்ன தர்மகர்த்தான்னா உங்க அப்பா பயந்து ஓடுறாரு? அது ஒரு பதவி கதை. சரி, அது இனிமே இத கொஞ்சம் வளர்க்க. இப்படி குறையிற? டேய், பணம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்டா, ஆனா ஒரு நண்பனை சம்பாதிக்க முடியுமா? அதனால இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பணத்தை பெருசா மதிக்காம நட்பை மதிச்சு உனக்காக நான் இந்த கச்சேரியை ஒத்துக்கிறேன். இன்னும் கச்சேரி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன தவலா? ஒரு ஆர்வ கோளாறு தான். ஹரி, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினைக்கலடா. ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கு யார் நன்றி சொல்றதுங்க? நன்றிங்கிறது உதவி செய்யறவங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் இவனுக்கு செய்யறதுக்கு பேரு உதவியா? ஒரு எஜமானுக்கு நன்றி தெரிவிக்க நாய் வாலாட்டுற மாதிரி ஒரு நண்பனுக்காக நான் வாய் திறக்க கூடாதா? வாயை திறக்க வேண்டாம். எப்போ? சோறு சாப்பிடும் போது. நீ அதுலயே இரு. அப்படி நீ வாயை திறந்தா காசு வேணும்னு கேளு, கார் வேணும்னு கேளு, வீடு வேணும்னு கேளு, ரோடு வேணும்னு கேளு. ரோடு நாம போடக்கூடாதுடா, சர்க்கார் போடுவாங்கடா. ஆமா ஆமா. அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா?
மேடம், நான் இந்த கச்சேரியை ஒத்துக்கிறதே என் உயிர் நண்பனுக்காகத்தான். சாதாரணமா இந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து எங்க உயர்ந்த நட்பை ரொம்ப கேவலப்பட்டாங்க. அன்னைக்கு பீச்ல இவரை ஒரு மாதிரியா விட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க உயர்ந்த உள்ளமும் உங்க நட்பும் புரிஞ்சுக்கிட்டேன். சகோதர பாசத்துக்கு ராமலட்சுமன் சொல்லுவாங்க, நட்புக்கு நீங்க 2 பேர் தான். அப்ப நான் வரேங்க. டேய், நான் நன்றி சொன்னா நீ அழற. நீ கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம். கேட்டியா என்ன சொல்லிட்டு போறான்னு? என்ன சொல்லிட்டு போறான்? ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போறான். அதானே, அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. நீங்களெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இசை மேதை ஹரி இவர்தான். இவரை உங்கள் சார்பாகவும் இவர்கள் நர்சரி பாடசாலை சார்பாகவும் இவனை வருக வருக என வரவேற்கிறேன். இவன் என்று சொன்னதை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். இவனும் நானும் பாலிய நண்பர்கள், அதனால் தான் சொன்னேன். இப்பொழுது இவன் ஹரி உங்களுக்கு இசை விருந்து அளிப்பான். அந்த வாத்தியங்களெல்லாம் கொண்டாங்க. எனது மதிப்பிற்குரிய ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். இப்பொழுது தமிழகத்திலே புதுவிதமான வியாதி ஒன்று பரவி வருகிறது. என்னை போன்ற சிறந்த கலைஞர்களை அழைத்து வருகிறோம் என்று எங்கள் அனுமதி பெறாமலே பத்திரிகைகளிலும் பிட் நோட்டீஸ்களிலும் விளம்பரம் கொடுத்து விடுகிறார்கள். அப்படி கொடுத்து விட்டு, அண்ணே நீங்க வரலன்னா எங்க மானமே பஸ் ஏறிடும், ரசிகர்கள் எங்களுக்கு தர்மடியே கொடுத்துருவாங்க அப்படின்னு கைய கால பிடிச்சு கெஞ்சுறாங்க. அதையும் மீறி நாங்கள் வர மறுத்தால் ரசிகர்கள் மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்று பிளாக்மெயில் செய்கிறார்கள். அதிலே கை தேர்ந்தவர் தான் இந்த மகா உத்தமர். நானா பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நீ ஏன் வந்த? நான் தான் கூட இருந்தேன், நீங்க ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க. மகா போய், இது ஒரு பெரிய சட்டம். இந்த மாதிரி பிராணிகளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஏங்க, டாக்டர் சொன்னாரு என் உடம்புல இருக்கிறது எல்லாமே ஊமகாயம்னு. என்ன அடிச்சவங்க எல்லாம் ஊமையா? இல்லையே, காயத்துக்கு பேர் ஊமை காயம் சொல்லுவாங்க. எனக்கு உதவி செய்ய போய் தானே உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. யாருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் இதே நிலைமைதான், இதே அடிதான், இதே பெட்டு தான். ஏன்னா இந்த கேடு இருக்கிறானே அவன் பயங்கர சூதுக்காரன். சூதுக்காரன் கேடு இல்ல, உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு ஹரி, அவர்தான். எனக்கு முன்னாடி சம்மதம் சொல்லி எல்லாரும் முன்னாடி இல்லைன்னு சொல்லி உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு. பாவி. மன்னிக்கணும், அவனை பாவி பரப்பான்னு திட்டாதீங்க. அவன் எனக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறான். என்னுடைய ஜாதக பலன் தடுக்குது. என்ன பண்றது? ஜோசியம் ஜாதகம் இதுகளுடைய நோக்கமே வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாக்குறதா. இது தெரியாம ரொம்ப பேர் வாழ்க்கையை பாழாக்குறாங்க. அதுல நீங்களும் ஒண்ணு. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் 163 ராமசாமி தெரு, கோபாலபுரம். அங்க போங்க, அதுதான் என் வீடு. எங்க அம்மாவை பாருங்க. நடந்ததை எதையும் சொல்லாதீங்க. பெத்த வயிறு பத்தி எரியுங்களே. நான் வர வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சுங்க. உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ வேண்டாமா? எனக்கும் ஆசை இருக்கு. இப்பவே போறேன், ஒரு மேஜிக் ஷோ நடத்துறேன். என்ன மேஜிக் ஷோவா? எதுக்கு? என் மேஜிக்க எவன் ஒருத்தர் ரசிக்கிறானோ அவன் தான் உன் மாப்பிளை. புடிச்சு கொண்டாந்துடுறேன். சரியா போச்சு. பொண்ணு விரும்புற புத்திசாலிய அவங்க அப்பா கட்டி வைக்க மாட்டாருன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். என் பொண்ணு ஒருத்தரை விரும்புறாளா? அது உனக்கு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? கொஞ்சம் இரு. ஜெயா, ஜெயா, ஜெயா வெளியில போயிருக்கா. என்கிட்ட மாத்த ரகசியமா சொல்லிடு. அவரு சகலகலா வல்லவர். அவருக்கு ஜோசியத்துல அபார நம்பிக்கை. நாசமா போச்சு. தாசிகிட்ட மாட்டினவனால தப்பிக்கலாம், ஜோசியத்துக்கிட்ட மாட்டினவன் எங்க தப்ப முடியும்? போய் என் பொண்ணு இவனையா காதலிச்சா? ஆமா, ஆனா அந்த ஜோசிய பைத்தியத்துல இருந்து அவரை தப்பிக்க உங்க பொண்ணு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காளே. எப்படி? உங்க பொண்ணோட ஜாதகம் வெரி ஆர்டினரி. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என் ஜாதகமே குப்பை. இல்லன்னா நான் மந்திரவாதியா வருவேனா? உங்க பொண்ணுல எலிசபெத் மகாராணியோட ஜாதகம் போல தன் ஜாதகத்தை ஒரு ஜோசியரை வச்சு மாத்தி அமைச்சிட்டா. இவனுக்கு ஏமா இந்த வேலையெல்லாம்? நீ சொல்லப்படாதா? நானா பார்த்தா சொல்றேன். பார்த்தா சொல்றியா? அப்புறம் இந்த மகாராணி ஜாதகம் மாதிரி மாத்தி அமைச்சிருக்காளே உங்க பொண்ணு, அந்த ஜாதகத்தை அந்த மாப்பிள்ளைய பாக்க வைக்க போறான். பார்த்த உடனே இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நாமும் பெரிய மகாராஜா ஆகலாம், எடின்பரோ கோமகனாலா நினைச்சுக்கிட்டு உங்க பொண்ணை தேடிட்டு ஓடி வந்துட போறாரு.
நல்ல லாக்கு தான். ஆனா மாப்பிள்ளை நம்பணுமே. ஜோசியத்துல நம்பிக்கை உள்ளவங்க எல்லாத்தையுமே நம்புவாங்க. அடாடாடாடாடாடா, என்ன விட என் பொண்ணு புத்திசாலி தான். அப்ப உங்க பொண்ணு விரும்புற மாப்பிளைக்கே கட்டி கொடுத்துருவீங்களா? கொடுத்துட வேண்டியதுதான். சத்தியமா? சத்தியமா? ஐயோ, ரொம்ப thanks அப்பா, 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 அப்பா. அப்பாவா? யாரு? நான் தான் அவங்க பொண்ணு ஜெயம். ஐயோ, இதுவரைக்கும் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணை பத்தி யாரோ சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆவிகளோட பேசி பேசி பழக்கப்பட்டு போய் யார பார்த்தாலும் எனக்கு ஆவி மாதிரியே தெரியுதுமா. ஐயோ, மாப்பிள்ளை யாருன்னு கேட்காம சத்தியம் பண்ணிட்டேனே. மாப்பிள்ளை யாருமா? எடின்பரோ கோமகன். எடின்பரோ கோமகன். அப்ப இங்கிலாந்துக்கு நாமளும் போக வேண்டி வரும். வண்டி ஓட்டுறது யாரு? வெட்டிக்கு இருக்கிற ஓட்டேன். அத என்ன வண்டி ஓட்ட சொல்றியா? உனக்கு கல்யாணம் கிடையாது, வெளியில போ. யோ, ராஜாராணிக்கு வண்டி ஓட்டணும்னா நீ கொடுத்து வச்சிருக்கணும். இத பாருங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைக்கு நிரந்தர வருமானம் இருக்கணும், நிம்மதியா வாழ்றதுக்கு வசதி இருக்கணும். அது உங்களுக்கு இருக்கா? அன்னக்காவடி பயட்ட போய் அந்த புறம் எங்கன்னு கேக்குறிய? திண்ணையே இல்லாத பய திரு திருன்னு முழிக்கிறத பாரு. யோ, நீ ரொம்ப அனாவசியமா பேசுற. இன்னும் 6 வருஷம் பொறுத்துக்கோ. எனக்கு சுக்கிரதேசம் வருது. என்னுடைய சொந்த செலவிலேயே சொர்க்கத்தை அமைச்சு உன் பொண்ணை நானும் டூ இட் பாடுறமா இல்லையாப்பா? இப்ப எங்க வந்த டோயரா பாடுறதுக்கா? சும்மா ஒரு ஆசைதாங்கண்ணா. அண்ணாவா? வாய்க்க பக்கம் வந்து என்னது? மாங்கொட்டை. மரமா வளருமா? செடியாய அப்புறம் மரமாவும். பாத்தியா, உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்னிய, வேலை செய்யுது. இவனை போய் கல்யாணம் பண்ணு சொல்றியம்மா நீ. இது பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன். மருமகனா? என்ன கண்டிஷன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா 15,000 ரூபாய் வேணும். 15,000 ரூபாயா? எதுக்கு? ஒரு ஷூரிட்டி தான். ஒரு பொண்ணுக்கு வரப்போற கணவன் தானே ஷூரிட்டி. நான் சாதாரண பொண்ணு இல்ல, எனக்கு மகாராணி ஜாதகம். 15,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு கழுத்தை நெட்டுவேன், இல்லன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கழுத்தை நெட்டுவேன். என்ன சொல்றீங்க? கொடுத்துருங்க. ஆனா இப்ப இல்ல, பரிசம் போடுங்க, பந்தல்ல செட்டில் பண்றேன். பந்தல்காரனுக்கா? யோ, நீ எனக்கு இடைஞ்சல் பண்ற, பின்னால் அனுபவிப்ப சொல்றேன். உனக்கு இஷ்டமா இல்லையாமா? பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. நாக்கு பெறலாம பணத்தை கொண்டு வந்தா கல்யாணம் உறுதி. ஜெயம், உள்நாக்கு கூட பெறலாது எனக்கு. ஏயா, தாம்பூலம் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். இந்த என்னையா வெத்தலையில கூட உன் பேரை எழுதி வச்சிருக்கு. நீ போய் வெளியில வெத்தலை வாங்கிக்கோ, அப்புறம் நம்ம மாத்திக்கோ. வெளியே நான் போய் வெத்தலை வாங்கிட்டு வரதுக்குள்ள வேற எவனா நீங்க தாம்பூலம் மாத்திட்டா நீ பொறுப்பாயா? நீ உட்காரு கம்மனு. உங்ககிட்ட என்ன? நாங்க 2 பேரும் வாழ போறோம், நாங்க மாத்திக்கிறோம். ஜெயம், இதுபடி ஸ்ரீராமன் இது ஸ்ரீராம வெத்தலைய ஜெயத்துக்கு மாத்திட்டோம். இதை பிடிச்சாச்சு. எங்க பாக்குங்க. நீ பீடா கடை வச்சிருந்தியா? போடுறேன், உனக்கு பீடா போடுறேன் கல்யாணம் முடிஞ்ச உடனே. ஆச்சா, ஏயா தாம்பூலம் மாத்திரப்ப சொன்னா நம்ம தடவலாம். அறிவு கட்டவனே, என் வீட்டுல எதையோ தடவிட்டு போறதுக்காக இப்ப தடவலாமான்னு கேக்குறேன். எனக்கு புரியாதா? ஓயா, எங்க இஷ்டம். நாங்க வெத்தலை பாக்க கூட போட்டுப்போம். இதை போட்டுக்கோ. பொண்ணுக்கு புகழ பழகி விட்டு. அறிவு கட்டவனே, யாராவது தாம்பூலம் மாத்தும் போது கோயில போடுவாங்களா? சரி, ஸ்ரீராமன் ஜெயம் ஒப்பந்தம் பண்ணியாச்சு. எங்கண்ணா இப்போ எங்க வச்சுக்கலாம், எப்ப வச்சுக்கலாம்? எதை எங்க வச்சுக்கலாம், எப்ப வச்சுக்கலாம்? கல்யாணம் சொந்தக்காரங்களை பார்த்தா 15,000 ரூபாய்க்கு மேலேயே தேரும் போல இருக்குது. சரி, மீதியை தேர்நிலைக்கு வச்சுட்டா போகுது. என்ன என்ன சிரிப்பு? பந்தல்ல பைசல் பண்றது சொன்னீங்களே 15,000 இங்க எழுதுவாங்களே, வாங்கி கொடுங்க. முன்ன பின்ன உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மொய் பணமே எழுதுவாங்க. ஓஹோ, மொய் பணத்தை நம்பித்தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? அதுல இங்க வேண்டாம். சரி, அப்புறம் வச்சுக்கலாம். அதிர்ஷ்டக்காரி கிடைப்பாங்கிற ஆசையில அவர் உழைப்பு நம்புவார் நினைச்சேன். மொய்ய நம்பிட்டு இருக்க. அப்ப கல்யாணத்தை நிறுத்தி இல்லாமா? வேண்டாப்பா, வர்ற மொய்ய நிறுத்துங்க. அது ரொம்ப ஈஸி, செஞ்சிருவேன். ஏப்பா, மொய் எழுத போறியா? ஆமாங்க, 50 ரூபாய்க்கு எழுத போறேன். செருப்படி வாங்கணுமா? செருப்படியா? மாப்பிளைக்கு மொய் எழுதுனா பிடிக்காதியா? மொய் எழுதுனவங்களை எல்லாம் செருப்பால் அடிப்பான். அன்பளிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் பத்திரிகையில் எழுதிருக்கேன். அது அச்சுப்பட தப்பா அடிச்சுட்டான்னு அச்சாபிஷக்காரன் ஜெயில போட்டானுங்க. நமக்கே சார் எந்த ஒன்று, நான் மொய் எழுத மாட்டேன். நீ மாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லிடு. சொல்லிடு. அறிவட்டவன தாலி கட்டியாச்சான்னு கேப்பியா? என்ன மாப்பிள விட்டுக்காரனா? ஆமாங்க. மொய் எழுத போறியா? நிச்சயமா எழுத போறேன். மொய் எழுதுனா என்ன நடக்கும்னு அவங்கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ. மாப்பிளைக்கு மொய் எழுத கூடாதான். ஏன் தம்பி? அவருக்கு பிடிக்காதான்.
மீறி எழுதுனா கால்ல உள்ளத கழட்டிக்குவான். ரொம்ப கோபக்காரன். இதெல்லாம் பெண்களுக்கு சொல்லிடக்கா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. மாப்பிள்ளைக்கு மொழி எழுதுனா ரொம்ப கோபம் வருமா, திருப்பால அடிப்பாராம். அதனால நீங்க மொழியை எழுதாதீங்க, நாம பட்டுல சாப்பிட்டுட்டு போயிடுவோம். தம்பி தாலிதான் கட்டி முடிஞ்சாச்சே, மொய் எழுதுறவங்க எழுதலாம்னு சொல்லுங்க. முயல்றாங்களா முயல்றலாம், இன்னும் உங்களுக்கே சொல்லிடுறீங்களா? இறஞ்சி எல்லாரும் சொல்லுங்க. முயல்றாங்களா முயல்றலாம். ஒட்ட போறானுங்க பாரு, உங்க அப்பா கோழியை ரெடியா வச்சுன்னு சொல்லு. தங்கச்சி நோட்டு புத்தகம் கொண்டா. எதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுருவோம். ஆரம்பிக்கிறது இருக்கட்டா. பிரியப்பட்டவங்க மொய் எழுதுங்க, மத்தவங்க சாப்பிட போங்க. ஆனா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வேணு கொண்டு வச்சுரு. என்னங்கடா கிண்டலா? பத்திரிகை மேல இருந்த வாரியா படிச்சுட்டு போட்டீங்களா? குறிப்பு போட்டுருந்தேன். புண்ணாக்கு இதை வர இது பாட்டியம்மா, அவன் போற போக்க ஏற்கனவே இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனோ. அப்பா இவரை விடக்கூடாது, எப்படியாவது உழைக்க வச்சுதான். இவ்வளவு நேரம் என்ன தவிக்க வச்சா இல்ல, விட்டிய அவளை நான் தவிக்கின்றேன். கலம்ப வாசனை அடிக்குது, வந்துகிட்டே இருக்கா. கட்டில்ல உட்காருவா, என் மேல கைய போடுவா. அரைச்சே போ, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறேன். மாப்பிள்ளைய முதல்ல ஏமாத்தணும்னு சொல்லி உங்க அப்பா அவர் ரூபத்துல ஒண்ணு அனுப்பி வச்சிருக்கிறாரு. எனக்கு யாரா இருந்தா ஜெயம் கண்ணு கள்ளி சுள்ளி. ஆமா, எப்ப நீ சுயரூபத்துல வருவே? இது என் சுயரூபம் தாண்டா முண்டம். நம்ம கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. கண்ட இடத்துல கைய வச்சுன்னா எனக்கு பிடிக்காது. கையெடு. அப்படிதான் வைப்பேன். எடுக்க முடியாது. எடுக்க முடியாதா? கரீபியா யாருக்கிட்ட புருடா விடுற நீ? உருடாவது கருடாவது. இப்ப கையை எடுத்து பாரு. நீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிருக்கா? இந்த காலை கொஞ்சம் பிடிச்சுக்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இந்த கையை போலீஸுக்கு போன் பண்ணி நீ என் கழுத்தை புடிச்சு கொல்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஆமா ஆமா, அப்படியே மாட்டி விட்டுறாதீங்க மாமா. அதிகமா பேசுவேனுமே. பேச மாட்டேன். பேச மாட்டேன் இல்ல. அப்பா ரிலீஃபியாவா? யோ நீ பயங்கரமான ஆளியா. எப்படா என் லாக்கு? காட்ரேஜ் லாக் மாதிரியா இருந்தது. உனக்கு அறிவு இருக்கா? கல்யாணம் ஆன முதல்ல இருக்கு பொண்ணு அனுப்புவாங்க, அப்ப எதுக்கு எனக்கு? உனக்கு அறிவு இருக்கா? ஏன்? கல்யாணத்தப்ப ஏன் பொண்ணு நீ ஏமாத்தலாமா? வந்தவனுக்கு எல்லாம் முயல் எழுதுவாங்க நினைச்சா எழுதுவேன். என்ன பண்ண சொல்ற? சோம்பேறி. ஒரு சொத்தை நம்பி தொழிலை நம்பி அவன் கல்யாணம் பண்ணுவான். மொய்ய நம்பி எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? முள்ள மாதிரி மாறின்னு சொல்லு. ஒத்துக்கிறேன். அதுல என்ன மொள்ளோ? நிதானமான சோம்பேறின்னு அர்த்தம். அது ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிற மாதிரிதான் நான் சொல்லுவேன். மாமா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சீக்கிரமா பொண்ணு அனுப்புங்க, விடிய போகுது. அப்புறம் முதல் இரவு போய் முதல் பகல் ஆயிடும். சேரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பகலாவது ராத்திரியாவது. வித்தக்காரரே, நான் தாலி கட்டி என்னுடைய மனைவியை நீ எங்க பதுக்கி வச்சிருக்கிற? பதுக்கி வச்சிருக்கானா? என் பொண்ணை பதுக்கி வைக்கிறதுக்காக என்ன சிமெண்ட் மூட்டையா? வார்த்தை தவறுன உன்னோட வாழக்கூடாது தானே என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்ப நீ என்னோட வாழ போறியா? ஆமா ஆமா. நான் உன்னோட வாழ்றதாவது விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னா. அதான பார்த்தேன். என் ஜெயம் அப்படி சொல்லி இருக்க மாட்டா. எனக்கு அதிர்ஷ்டம் குவிய போகுது. அதுக்கு முன்னால உழைச்சி உடம்பை கெடுத்துப்பானே நான் பாக்குறேன். அடிக்கடி இது வேற நீட்டுற. எனக்கு வர்ற கோபத்துல உன்னை நாயோ நரியோ ஆக்கிடுவேன். இருந்தாலும் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு பாக்குறேன். எதுக்கும் ஒத்து வராத ஒரு மாமனார். ஜெயம் நீ என்ன சொல்ற? உழைச்சா உங்க உடம்பு போயிடும், உழைக்காத உங்களோட வாழ்ந்தா என் மானல்ல போயிடும். மரியாதை வெளியே போங்க. வெளியே 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 என்ன அர்த்தம்? கேட்டுக்கு வெளியே. வெளியே பாட்டு வேணுன்றியா? போன வெளியே. Please come. Hello. Oh, it's very beautiful. What's the price for this? Indian money 200 rupees. No, 200 rupees is too much. I don't like it. என் கூட கடப்பட்டவன் பக்கத்துல பக்குன்னு வித்துட்டு போயிட்டான். உச்சி வேலை வந்துடுச்சு. பசி வைத்த கிள்ளுது. வாங்குவார் இல்ல.
பொம்மை கித்தனை ரூபாயா? ஆமா, எல்லாம் வாங்கி கிழிச்சிட்டாங்க. இந்த அம்மா வாங்க போறாங்க. போமா வெட்டிகராக்கி. என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? வெட்டிகராக்கி நீ வாங்க மாட்டேன்னு சொல்லுது. யாரை பார்த்து வெட்டிக்கராக்கி சொல்லுது? உன்னை பார்த்து. அத்தனை பொம்மை கித்தனை ரூபாயா? 10,000 ரூபாய். உன்னால வாங்க முடியாதுமா. கடல்ல குளிக்க வந்தவங்க கடலை பொரியதான் வாங்க முடியும். என் உயிரை எடுக்காதே. தேக்கோ, அட்வான்ஸ். உன் கை மேல 1000 ரூபாய் இருக்குது. மீதி 9,000 ரூபாய் வேலைக்காரன் கை மேல வருது. எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புதும். வெட்டி கிராக்கியா, வெட்டி கிராக்கி. நான் எவ்வளவு பெரிய மில்லியனர்? ஃபுல் இடியட்னு கூட சொல்லலாம், தப்பே இல்ல. வா, எல்லாம் வித்து போச்சுடா. எப்பா நல்ல யோகம் இன்னைக்கு. அடி சக்க நானா எடுத்து கட்டு. ஐ ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? உரிமை 5,000 ரூபாய் கொண்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள நுழைய முடியும்னு சொன்னியே, கொண்டு வந்திருக்கிறேன். இது சாதாரண பணம் இல்ல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். ஆரம்ப சம்பாதனை இல்ல, அதனாலதான் இந்த ஆரவாரம் எல்லாம். சுவாமிகளே, மந்திரம். நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம். ஜெயம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். சந்தோஷமா? சரி, இதுல 5000 சரியா இருக்கா? எல்லாம் சில்லறையா இருக்க? உன் அல்ப புத்தி உன்னை விட்டு போவாதே. உன் சில்லறை பத்தி உன்னை விட்டு போவாதே. நான் எண்ணி பார்த்தா அவன் கொண்டாடு. உங்க அப்பன் பணத்தை எண்ண போற, நீ என்ன பத்தி என்ன போற. இது என்ன? கடிகாரம். கொண்டு போய் தண்டவாளத்துக்கு அடியில வை. மணி 10ஆவது, இதுல 8 காட்டுது. அதுக்கு என்ன இப்போ? என்ன தனவுட்டா பேசுற? 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். நீ சொன்னபடி இந்த வீட்டுக்குள்ள நான் என்ன வேணுமானாலும் அதிகாரம் பண்ணுவேன். 5 நிமிஷத்துல இந்த கடிகாரம் ரிப்பேர் ஆகணும். சரிங்க. உங்க அப்பனை விட்டே ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லு. சரிங்க. Follow me. சரிங்க. எங்க காணோம்? ஒரே புழுக்கமா இருக்குது. ஃபேன் ஆன் பண்ணு. ஃபேன் ஓடாதுங்க. ஏன் ஓடாது? கரண்ட் கட்டுங்க. ஏன் இப்படி உடம்புல நடக்குது? பொண்டாட்டி இல்லையா? புருஷனை பார்த்த ஒன்னொரு மரியாதை தான். There you are. அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. நான் 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். எனக்கு இமிடியேட்டா காத்து வேணும். இந்த பங்களால விசிறி இருக்கா? விசிறி இல்லீங்களே. என்ன பங்களா நடத்துறீங்க நீ உங்க அப்பனை சேர்ந்து? ஆப்டர் ஒரு பணமட்ட விசிறி கூட இல்ல. அண்ணக்காவடி பசங்க எல்லாம் இந்த காலத்துல கையில ஒரு விசிறி வச்சு சரி. என்னது பரதேசி பசங்க? Follow me. டைனிங் டேபிள். ஊர்ல இல்லாத டைனிங் டேபிள். இதுனா சட்டில பூ. ஃப்ளவர் வாஷ் உங்க அப்பா வச்சானா? இது எந்த ஊர் ஆப்பிள்? காஷ்மீரா, சிம்லாவா? தெரியலங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியுது. இந்த வெடுக்குன்னு இப்படி மரியாதை இல்லாம புடிங்கிட்டியா? இப்படி எல்லாம் வந்த பின்னால நீங்க கொடுத்த 5,000 ரூபாய்க்கு வீட்டுக்குள்ள வரலாம், அதிகாரம் பண்ணலாம். சாப்பிடுறதுக்கு இல்ல. சாப்பிடணும்னா இன்னொரு 5,000 ரூபாய் கொடுக்கணும். ஓஹோ, இப்ப வயிறு எரியுது. அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பச்சை தண்ணி தொடக்கூடாது. ஓ மாப்ள, ஐயோ, நீ கொடுத்த பணத்தை எல்லாம் எண்ணுன. கோவிச்சுக்க கூடாது. ரொம்ப சில்லறையா இருக்க. எத்தனை தெருவு போன? அப்ப நான் தெரு போய்க்கின்றியா? அது எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் தெருவுல துண்டை விரிச்சிட்டு வித்த காட்டி 5 பைசா 10 பைசான்னு பொறுக்குவ. அது என் வேலை. அதுலயே நில்லு. அடுத்த 5,000 ரூபாயில வந்து உன்னை சந்திக்கிறேன். அப்ப இதே ஆப்பிள நான் சாப்பிட்டு காட்டுறேன். நான் வரையா? நீங்க நினைக்கிறது உண்மைதான் அம்மா. அடி பாவி, என் கழுத்தை அறுத்துட்டீங்க. உன்னை கெடுத்த அந்த அநியாயக்காரன் யாரு? அக்கிரமக்காரன் யாரு? சொல்லி புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி பிறந்த வீட்டிலே தாயாயிட்டாரா? ஏமாத்தணும் யாருமா? சொல்லுமா. உங்க ஃப்ரெண்டு ஹரி, ஹரி, எங்க அவன் மவன்? சார் சாருன்னு கூப்பிடுவேன். என்ன மரியாதை கொஞ்சம் குறையுது? எங்க யாரா? கூடி பழகி என் குடும்பத்தையே கெடுத்துட்டான்.
வயிற்று பொழப்புக்காக வந்த என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாயா. அப்படியா? அவன் செய்வான் தம்பி. அவன் உன் தங்கச்சி மட்டும் கெடுக்கல, என்னையும் கெடுத்துட்டான். யார் சந்தோஷமா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. நீங்க என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா. எம்பியா இருந்தேன், அதை கெடுத்தான். எம்எல்சியா இருந்தேன், அதையும் கெடுத்தான். மெம்பரா இருந்தா கெடுக்கிறானேன்னு மந்திரி ஆகலாம முயற்சி பண்ணேன். கெட்ட வார்த்தையில மொட்டை பிட்டிச்சுன போட்டு என்ன மூலையில உட்கார வச்சுட்டான். அட எல்லா பதவியும் தான் போச்சு. தேங்காய் முடி கோயில் தர்மகர்த்தா பதவி தான் இருந்தது, அதையும் முந்தா நாள் ஒழிச்சுட்டான். என் தங்கச்சியினுடைய கருப்பு போச்சே நான் பதறிட்டு இருக்கிறேன். உங்க பதவி போச்சே நீங்க புலம்புறீங்களே ஐயா. அதனால நம்ம 2 பேருமே கெட்டிருக்கோம். ஒண்ணு செய்வோம், அவனால பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் ஒன்னா திரட்டி ஒரு மாநாடு கூட்டி அவன் திருந்தணும்னு ஒரு தீர்மானத்தை போட்டா என்ன? பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாங்குன்னு வாங்கிடுவேன். என்னப்பா? எங்க குடும்ப மானமே போச்சு, மாநாடு போடுங்க சொல்றீங்க. அத்தியால் வச்சிருக்கியா? என்னய்யா? அவன் தனியா போகும்போது கையோ காலோ வாங்கிடலாம். நான் ஓகே. அண்ணா, அவர் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. நீ அனாவசியமா கவலைப்படுற, எனக்கு தெரியாது, விட்டுடுவா. நான் பாத்துக்கிறேன். இவனை பத்திட்டு நான் யாருக்கு பயப்படுறது? உன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நடக்கிறதே வேற. நான் சொல்றேன், அவன் கேட்க மாட்டானே. நடந்தே தீரணையா? உன் தங்கச்சிய மருமகளா ஏத்துக்க நான் தயார். ஆனா ஒரு நிபந்தனை. என்னங்க? பின்னாடி வா. என் பதவியை அழிச்சவன, உன் மான மரியாதையை கெடுத்தவன பழிக்கு பழி வாங்கணும். அதை துடிக்கணும், கதறணும், கண்ணீர் விடணும். அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும். எங்க ஒரு அப்பனுக்கு இருக்கிற ஆசையா இது? என்ன பண்றது, தப்பான பிள்ளைக்கு அப்பனா பிறந்துட்டேன். உட்கார, சதி திட்டத்துக்கு யோசிப்பு. ஆனா வந்துருச்சு. அப்படின்னா கிட்ட வாயம்பா. என்ன வாசிக்கும் இதை கேட்கறது கடல் என்ன பாக்கியம் செய்ததோ. அண்ணே கேஸ் சத்தியமா இது கேஸேதான். கேஸ் தானே, நமக்கு தேவைதான். ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாய்ந்ததா பயக்கம். அப்ப அவனை போ சொல்றியா? துப்புறதே தெரியல, உன்னை தாண்டா போ சொல்றாங்க. அண்ணே டாடா போடா. மேற்கொண்டு நாம என்ன செய்யலாம்? ஜலக்கிரீடைக்கு போலாங்க. அப்படின்னா தண்ணியில நீந்தி நீந்தி வெள்ளாடணும். நான் கத்து தரேங்க. இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? சட்டை வேட்டி எல்லாத்தையும் கயற்றிடணும். ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்க எங்க கயற்றுங்க? நான் இல்ல பொண்டாட்டி. ஐயோ, அது மட்டும் வேண்டாம். தண்ணியில போய் இறங்கினதுக்கு அப்புறம் கழட்டுறேனே. இறங்கின உடனே கயற்றி என்கிட்ட போட்டுடுங்க கட்டிய. ஆமா, அதுக்கப்புறம் கோகுலான்னு குரல் கொடுங்க. குது 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 நான் வந்துடுறேன். என் நடைய கவனி. கோகுலா, கோகுலா. ஐசா, யாரும் பார்க்கல. சட்டியை கயற்றி என்கிட்ட போடுங்க. அப்பா மாட்டிக்கிட்டா. அறிவு கட்ட முண்டா, நான் ஸ்ரீமண்டா. அன்னைக்கு இதே மாதிரி தானே என்ன தண்ணியில தவிக்க வச்ச. இப்ப நீ தண்ணியில திண்டாடு. சட்டி இல்லாம இருக்கின்றாடே, சட்டிய கூட. பழிக்கு பழி, பதிலுக்கு பதில். சட்டிய கூட, வேட்டிய கூட, எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம். அரிநைனா, அரிநைனா. என்னடா இது அரிநைனா? ஹரிக்கு நீ நைனா தானே, அதான் சொன்னேன். நம்ம ஒப்பந்தப்படி நம்ம செட்டப் ஓகே. இனிமே நீ வந்து உன் பிள்ளைய பாத்துக்கோ. ஓகே. உன்னை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. மூஞ்சிலேயே குத்துவேன் போயா. அறிவு கெட்ட கழ பேமானி. ரொம்ப நேரம் தண்ணியில இருக்காரா? ஜலதோஷம் பிடிச்சிரும். மேல வாடா. அப்பா, என் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன அம்போடு விட்டுட்டு ஓடி போயிட்டாப்பா. உனக்கு அறிவு இருக்காரா? ஒரு பொம்பளை சொன்னா துணி அவுத்துறதா? உன் மேல் துண்டை கூட. இதை நான் தரமாட்டேன்டா. இந்த துண்டை வச்சு நான் பல பதவி பிடிச்சிருக்கேன்டா. உன்னையும் ஒழிச்சு கட்டிடுவேன். ஒரு 5 மைல் தான் இருக்கும். அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு கண்ணை சிலைகிட்ட வந்து இரு. அங்க வந்து நான் உன் கருப்பை காப்பாத்துறேன். எல்லாம் ஒரு அப்பனா. ஏன் பய மாட்டிக்கிட்டான் அரி பய. நிறைய ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்க போறேன். அந்த ஆர்டர் நிறைவேற்ற அவர் கடுமையா உழைப்பாரு. இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நாம தான் ஆர்டர் போறோம்னு அவருக்கு தெரியாது. ஏதோ தான் திறமைக்கு யார் கிடைச்சது நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு. எப்படி இருந்தா என்னப்பா, அவரை உழைச்சா போதும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணி ஆகணும். கண்டிப்பா செய்யறேன். ஆமா, அந்த கம்பெனி பேர் என்ன சொன்னா? கம்பெனி பேரு ராசி ஏஜென்சிஸ். ரொம்ப ராசியாத்தான் நடக்கும்மா. பேரே ரொம்ப நல்லா இருக்கு.
விசில் எல்லாம் நிறுத்துறா. சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? ஆமா, பெரிய பேலஸ் லஞ்ச் தூக்கி குப்பை தொட்டியில போடியா. டே, என்னடா மாப்பிள வந்தானே வாழல போட்டுருக்குது, தண்ணி தெளிப்போன்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கிறவனுக்கு. இந்தடா, என்னடா நீ 5000 ரூபாய் கொடுத்தாலும் அதுக்காக ஒரு அளவு வேணாமா? உன்னை இன்ச்சி டேப் வச்சு அளந்தாளந்து திட்டு சொல்றியா? சும்மா இல்லையா? ஐயா அடியே ஜெயம், காய் சீண்டாதே. இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அடியே நீ பேசாத. 5000 தான் கொடுத்துருக்க, 5000 பாக்கி. அவன் உனக்கு வந்து முழு பொண்டாட்டி இல்ல, அரை பொண்டாட்டி தான். அப்ப அளவு சாப்பாடு தான் போடுவியா? ஆமா ஆமா, டேபிள் எல்லாம் எகிரிடும். இது ஜாக்கிரதை. ஏய், இதெல்லாம் காட்டாதே, ஒப்பந்தத்தில் இல்ல, போடுகிறேன். ஏன் அகல பாத்தீங்க, சாப்பிடுங்க. இப்ப என்ன சாப்பிட்டு கழிச்சுட்டா நீ பணம் கொண்டு வந்திருக்கிற? 5000 ரூபாய் கொடுத்திருக்கிற. செகண்ட் பேமெண்ட், பி கேர்ஃபுல். ஆமா, இந்த உருளைக்கிழங்கு எந்த ஊருது? உள்ளூர் தான். எனக்கு ஊட்டி உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். அங்க அடிச்ச மழையில எல்லாம் அழுகி போச்சு. முட்டை குசு ஊட்டிட்டான், சாப்பிடுங்க. உள்ளூர் முட்டை தான் எனக்கு பிடிக்கும். ஏய், ஏன்டா இப்படி அலிம்பெல்லாம் பண்ற? தயிரையாவது சாப்பிடுறா. எந்த பக்கம் தயிர்? வா இந்த பக்கம். என்னையா தயிர் மேல தண்ணி மிதக்கு? மாடு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கறந்த பால் அது. அப்ப மாடு புண்ணாக்கு தின்னுட்டு இருப்ப கறந்தாக்கா என்ன வருமா? சுத்த முக்கா முடியா நீ? நீ முழு மூளை. உனக்கு சூடாயிடுச்சு, முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு. எங்க வாங்குனேன்? தள்ளு வண்டி. நாஸ்டி. வா இந்த பக்கம் வந்து படுத்தவே உனக்கு இப்ப நாஸ்டி ஆயிப்போச்சு. அதெல்லாம் அந்த காலையா. பிரசன்ட் பொசிஷன்ல ஒரு மனுஷன் பவர்ல இருந்தான்னா அவனுக்கு மதிப்பு கொடுத்தே தான் தெரியணும். இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல, வாக் அவுட். இது என்ன அசம்பிளி நினைச்சியா? திரும்பி வந்து உட்கார்றதுக்கு அப்படியே போக வேண்டியதா பட்னியா? என்ன கையால ஆகாதவன் சொன்னியே, இப்ப நான் எப்படி முன்னேறி இருக்கிறேன்? இது என்ன லெட்டர் தெரியுமா? ஆர்டர் டிராபி ஏஜென்சில இருந்து வந்திருக்கு. நீங்க செய்யற அத்தனை பொருளும் அவங்க வாங்கிக்கிறாங்களா? அதுக்கு 10000 ரூபாய் அட்வான்ஸ் கூட அனுப்பி இருக்கு. கரெக்டா? இது எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து இதுல ஏதோ ஒரு சூடு அடங்கி இருக்குது. அது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீ செய்யற எல்லாமே இதுல எனக்கு தெரியும். இந்த லெட்டர்ல இருக்கிற அத்தனை இதுல படிக்கட்டுமா? ஓஹோ, இந்த மந்திரக்கோள் மூலியமா தான் இந்த லெட்டர்ல இருக்கிற விஷயத்தை படிச்சு உன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? ஆமா. இருந்தாலும் அண்ணியனுடைய லெட்டரை படிக்கிறது அநாகரிகம். நீ அநாகரிகமா நடந்துக்காத. இது பிசினஸ் சீக்ரெட் கண்ணா, வெளியே சொல்லிடாத. ஐ நோ கண்ணா. அப்போ நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நிறைய சம்பாதிக்க போறீங்க, பெரிய பங்களா கட்ட போறீங்க இல்ல? கரெக்ட். அந்த பங்களாவுக்கு பின்னால 8 அடிக்கு 8 அடியில ஒரு ரூம் கட்டி அதுல உங்க அப்பனை தள்ள போறேன். நம்ம 2 பேரும் ஃபாரின் டூர் போறோம். ஹாலண்ட்ல ஹால்ட், பாரிஸ்ல ஃபர்ஸ்ட் நைட், இத்தாலியில இடுப்பு வலி, டென்மார்க்ல டெலிவரி. ஓகே. நீங்க எப்படி என்ன தொடலாம்? யாரை கேட்டு தொட்டீங்க? 3வது பேமெண்ட் இன்னும் வரல. உங்களுக்கு வெக்கமா என்ன தொடர்றதுக்கு? 3வது பேமெண்ட்ட முகத்துல தூக்கி எரிய போறேன். வீடே அலற போகுது. என்ன இருந்தாலும் புருஷன் இப்படி நீ வேறு தள்ளப்படாது. எல்லாம் அவருடைய நன்மைக்காகத்தான் செய்யறேன். எப்படியோ நீங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்தா சரி. எப்படி சார் வேஷம் பொருத்தம்? வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் கூட தமிழ் தெரிஞ்ச மாதிரி நீ பேசிடக்கூடாது. ஆனா அதை பயன்படுத்தி உங்க பையன் என்ன ஏதாவது அவமரியாதையா பேசினா நீங்க தான் வாங்குவீங்க. ஹரி ஹரி வர்றேன், கத்தாத. ஏப்பா யாரு இது? சொல்றேன், துபாயில பெரிய வியாபாரிடா. உன் கச்சேரி ஏற்பாடு பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. என்ன மறுபடியும்? இல்ல விவரம் சொல்றேன். இவருக்கு துபாயில 13 எண்ணெய் கிணறு இருக்கு. அது அரைக்கிணறு. கிணறு வெட்டும் போதே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தது, பாதையில விட்டாங்க. முக்கு முக்கு. அப்பா என்னது முக்கு முக்குங்கிறாரு? இது முக்கு முக்குன்னா வணக்கம் வணக்கம்னு துபாய் பாஷையில பேசுறாரு. டேய் நீயா அவருக்கு முக்கியடா? முக்கு முக்கு மூக்கு மூக்கு முக்கு முக்கு முக்கு. அடாடா, எல்லாரும் நல்லா முக்கியாச்சு. உட்காரலாமா? உட்காரு. ஆமா, இவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து போறீங்க, உங்களுக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. அனுப்பமா சியா? அனுப்பமா சியானா? டேய் இவனுக்கு தமிழே தெரியலடா. அண்ணே அவனுக்கு தமிழே வராதான். தமிழ் சுத்தமா வராதா? செத்தால வராதான். என்ன வேணா திட்டலாம், அவ்வளவுதான். ரொம்ப கௌரியம் தான். டே மடையா, அவனை திட்டா நீயே அலற வலிதான். நான் கச்சேரிக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன வசதி இல்லையா? உனக்கு என்ன வருமானம் இல்லையா? ஏண்டா கச்சேரிக்கு நான் ஒத்துக்கணுமா இந்த முண்டத்துக்காக? மறுபடியும் அதே வலிதான். உனக்கு மூளை தாண்டா இல்ல. இப்ப நாம இருக்கிற இந்த வசதிக்கு காரணமே இவர் தாண்டா. இவரை நானும் சின்ன வயசுல இருந்து சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். வியாபாரம்.
அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு. தங்கத்தை சொல்றேன்டா. அந்த பொண்ணு பேரா? தவறேன்டா. பாத்துட்டூளா? ஐயய்யோ, ஏன் தடியை கீழே போடுறாரு? என் தடியை நான் போடுவேன், மூடு வரும்போது எடுத்துக்குவேன். உங்க விஷயத்தை விடுங்க. மடையா, கச்சேரிக்கா நான் ஒத்துக்க முடியாது, எழுந்து போடா முண்டா. ஏண்டா இந்த சோமாரிக்கு போய் நம்ம அவஸ்தை பொறுக்க முடியலடா. கச்சேரிக்கு ஒத்துக்கடா. டேய், துபாயில அழகழகான பெண்கள்லாம் இருக்காங்களாம். வேற ஒருத்தர் புக் பண்ண வந்தாங்க. நான் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறேன்? என் பையன் கச்சேரியை சென்னையில ஏற்பாடு பண்றேன், நீங்க அத்தனை பேரும் கேளுங்க, கேட்ட உடனே கப்பல்ல ஏத்திடுவீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். நீ கப்பல் ஏறுவியாடா? அண்ணன் அருமையான சான்ஸ், அழகான பொண்ணுங்களா இருக்கா, கப்பல் ஏறிடுங்கோ. நீ நான் படிக்கட்டிலே நின்னுக்கிறேன். ஒத்துக்கலாங்கிறியா? ஓகே, எந்த டேட்ல வேணா கச்சேரி வச்சுக்கங்க, நான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறேன். அப்புறம் என்ன ஏற்பாடு செஞ்சிருங்க. நாம பேசிக்கிட்ட மாதிரி செட்டப் இருக்கணும். இதுல ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க. பாபா வரட்டுங்களான்னு சுத்தமா தமிழ்ல சொல்லிட்டு போறானே, ராதி கவனிக்கல. என் செலவுக்குன்னு செக் எழுதி கொடுத்தியே, அதை எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போனேன். செல்லாதுன்னு ஏஜென்ட் சொன்னா பரவாயில்ல, வாசல் நிக்கிற வாட்ச்மேனே சொல்றான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது பரவாயில்ல, செக்கு இந்த வீட்டு குக்கு காபி கேக்குறேன். ஆனா ஜீவா இல்லங்கிறான். இனிமே டோக்கனே கேட்பாண்டா. ஆமா, இந்த வீட்டை எப்ப கேண்டீன் ஆக்குன நீ? உயிர் எழுதி வச்ச புரியுமா பறந்து போச்சு. யாருக்கு எழுதி வச்ச? வாரிசை சுமந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு. உனக்கு வாரிசுனா என்ன பெத்தது எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கா சொத்தை எழுதி வச்ச? அடிச்சி, எழுத படிக்க தெரியாத பசங்களுக்கு எல்லாம் சொத்து சேருது பாரு. பசங்களா? பின்ன செத்தவளுக்கு போய் சொத்து எழுதி வச்சிருக்கிய? ஓடா, உங்க அம்மா பெரிய மும்தாஜ், ராஜபவனத்துக்கு பக்கத்துல தாஜ்மஹால் கட்டி எழுதி வைக்க போறேன். உன்னை பெத்ததுக்கு அவளுக்கு தவசம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனையில இருக்கண்டா. நீ செத்தா நான் தவசம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். வேண்டாண்டா சார், உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார் தவசம். குடுறா, எவனாலும் ஒருத்தன் கொடுத்தா சரிதான். இன்னைக்கு ராத்திரிக்கே நட்சத்திரத்தை எழுதி தரேன், வாங்கிக்க. நீங்க எப்ப சாவீங்க? அடே அடே, அவசரப்படாதா. தெற்பையும் கையும் அலையலாம் போல இருக்குது. ஒரு தர்மம் தான். சொத்து இல்லாத முண்டங்களுக்கு தவசம் செஞ்சா பாவம். எங்க ஓடுற? அடே அடே, வயிறு ஒரு மாதிரியா இருக்கா. விடுறா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒழுங்கா நிக்க போறியா இல்லையா? நீ இப்போ விட்டுட்டியா? நீ எப்ப விட்டா எப்ப பிடிக்கிறான்னு யாருக்கிட்டா தெரியுது? யோ, இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். சொத்தை யாருக்கு எழுதி வச்ச? ஸ்ரீராமன் தங்கச்சி சாந்திக்கு தாண்டா எழுதி வச்சேன். அவளுக்கு நீ ஏன் எழுதி வைக்கணும்? பிறக்க போற குழந்தைக்கு ஒண்ணு அப்ப இருக்கணும், இல்லாட்டி ஆட்சி இருக்கணும். அப்ப நீ இல்லன்னுட்ட, ஆட்சியாவது இருக்கட்டுமேன்னு அவ பேருக்கு எழுதி வச்சேன். அடப்பாவி, அப்ப எங்கதி? உழைச்சு சம்பாரி. நீ ஒரு வாத்தியம் ஒண்ணு வச்சிருக்கிறியே, அதுல வாசிச்சு சம்பாரிடா. யோ, நான் ஏன் அப்படி சம்பாதிக்கணும்? வெயில் படாம வாழ்ந்தவனா? பாரு, இப்பவே உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். அந்த சொத்தை எப்படி அரும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா ஓட்டு போலான்னு பாக்குறியா? ஓடா, என்னை உன்னை அசைக்க முடியாது. இது நான் சுயமா சம்பாதித்த சொத்து. இத ஒரு நாய்க்கு வேணாலும் எழுதுவேன், பேய்க்கு வேணாலும் எழுதுவேன், உனக்கு எழுத மாட்டேன். நான் வரேன். போட போலாம். டேய், எனக்கு வேற வேலை இருக்கு, நீ போடா. என்னடா அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு இருந்தேன், அடாபுடாங்கிற மரியாதை எல்லாம் குறையுது. பின்ன என்னடா, சொத்து இல்லாத உனக்கு துணை வேற கேக்குதா? நீயே ஒரு அண்ண காவடி, உனக்கு ஒரு சின்ன காவடி வேணுமா? தயாநிதி அப்பா, விவசாயி அப்பா. என்ன மோர் கடையிற? என்ன மஞ்சள் கலரா இருக்கு? மஞ்ச மோர் என் மச்சானுக்கு ரொம்ப இஷ்டம், அதனாலதான் கடையில. அன்னைக்கு உன் மேல என்ன ஊத்தனா? பெயிண்ட் தானே? என்ன கலர்? சகப்பு. இது மஞ்சள். மங்களகரமா அவருக்கு வரவேற்பு கொடுக்க போறேன், பாரிப்போ. வேண்டாத பெயிண்ட் வெளியே ஊத்துற பழக்கம். அப்படி ஊத்துனா நீ வந்து நின்னுட்ட. வீட்டுல பாத்ரூம் இருக்குது, குளிப்பாட்டி விடட்டுமா? பாத்ரூமா? அன்னைக்கு ஏதோ ஆசையில சிவப்பு பெயிண்ட ஊத்திட்டேன். இன்னைக்கு என்னடானா, அப்பல்ல இருந்து ரோட்ல போற வரைக்கும் என்னையே இடிக்கிறானுங்க. என்னடா தனியா நின்னு பேசுற? ஒண்ணு இல்ல, மஞ்சள் தண்ணி தானே மங்களகரமானது. நீ செஞ்சது ரொம்ப கரெக்ட். மருமக வீட்டுக்குள்ள வந்தா மாமியா மஞ்சள் தண்ணியில ஆழத்தி இருப்பாங்க. நீ எனக்கு மச்சான் தானே. எட்ரா கைய அடிச்ச பல்லல நான் உடைப்பேன். யாருக்கு யாரா மச்சான்? நீதான். சாந்திக்கு நான் மாப்பிள்ளை, நீ எனக்கு மச்சான் தானே. கேட்கலாமா? இவன் சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஐயோ, எல்லாம் போய். இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நீ வெளியே போலாம்டா. சாந்தி, சாந்தி, சீக்கிரம் சீக்கிரம். சாந்தி ஒன்றே சொல்லு. சாந்தி, என்னடா டே? சாந்தி, என்னங்கடா டே? என்னங்கடா பெரிய லைலா மஜ்னு போசா? ஏண்டா உன் சம்சாரமாவா பேர் வச்சு கூப்பிடுற? சம்சாரமாவா? தீவமா முகூர்த்த நடல, 3 முடிச்சு போடல. எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடந்து போச்சு. அண்ணா, இங்க வாங்க.
அவர்கிட்ட என்ன பேச்சு? அவர் யாரோ நாம யாரோ? ஐயோ, நான் யாரோ நீ யாரோவா? சாந்தி, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பன். ஏமா உன் வயித்துல குழந்தை வளருது, ஆனா அதுக்கு தகப்பன் இவர் இல்ல. ஓகே, ஃபாதர்லெஸ் சைல்டு. தெய்வ கடாட்சமா தானா வளர்ந்துடா. சாந்தி, நல்லா யோசிச்சு பாருமா. அன்னைக்கு மாடியில இருந்து உன் மேல நான் ரெட் பெயிண்ட் கொட்ட சொல்லல? இல்ல. நீ குளிச்சிட்டு இருக்கும் போது பாத்டப்ல நான் உன்னை பார்க்கல? இல்ல. நீ குளிச்சு முடிஞ்சது நான் உன்னை கட்டி பிடிக்கல? இல்லவே இல்ல. Shut up! நான் உன்னை கட்டி பிடிக்கல. இது சாந்திக்கு எனக்கும் பாத்ரூம்ல நடந்த சம்பவம், உனக்கு எனக்கு நடந்த சம்பவம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ செட்டப் பண்ணிருக்கீங்க. நான் நம்ப போறதில்ல. அத்தை, அத்தை பாத்தீங்களா, சொத்து வந்துருச்சுங்கிற காரணத்துக்காக உங்க பொண்ணு சொந்தக்காரனான என்னையே தெரியாதுங்கிறா. நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? நீ யாரு? எந்த ஊரு? இடங்காடு வந்துட்டியா? கடவுளே, சாந்தி என்ன மன்னிச்சிடுமா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுமா. ஆமா, காலெல்லாம் நான் அழுக்குப்படாம வாழ்ந்துவேன். என்ன கை விட்டுறாதம்மா. இனிமே நான் பாத்ரூம் பக்கமே போக மாட்டேன். அப்படின்னா பொங்கலைங்க குளிக்கும் போது மட்டும் சீ, இத்தனை நேரம் உன் காலையை நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா என் காலை தானே பிடிச்சிட்டு இருந்தேன். இப்ப தெரியுதாடா, மத்தவங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதே. அனுபவை. நீ என்ன காது குறையற? நீ நடு தெருவுல பேயா நாயா 4 முழ வேஷ்டி கூட இல்லாம கோவணம் கட்டி நின்னா எப்படி இருப்பேன்னு கொடாஞ்சு பாக்குறேன்டா. கேவலமா இருக்குண்டா. எது கோவணம் கட்டுறதா? இல்ல, நாய்க்கும் பேய்க்குமா 4 முளை வெட்டி? சரி, அதெல்லாம் விடு. இனிமே நான் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். மத்தவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். குட் மாப்பிளே. மாப்பிள்ள ஏதோ விளையாட்டுத்தனமா நடத்திட்டாங்க, ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. ஸ்ரீராமா, நேத்திக்கு மாப்பிள்ளை ஜாதகத்தை பார்த்தேன். தசா புத்தி மாறி கல்யாணத்துக்கு குருபலன் வந்தாச்சு. அம்மா, நீயும் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? மாப்பிள நல்ல நேரம் வந்தாச்சு. வந்தாச்சு. எல்லாம் பலமா இருக்குது. 3வது இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தா? இல்ல. அட மூதேவி, இதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம்? இல்ல, இந்த மூலையில உட்கார்ந்தா வர்றேன். ஃபுல் செட்டில்மெண்ட். அட மாப்பிளை, விளையாட்டு மாப்பிளை, வா மாப்பிளை, சோபாவில் உட்கார. கண்ணு, என்ன குரலே மாறி போயிருக்குது. காலத்துக்கு மேல போட்டுமா? வேற மேல உண்மையிலையா போடுவேன். டீப்பா மேலதான் ஓடு மரம் தானே கழுத தாங்கும். இம்பாலா கார் வாய்த்தியா? ஷூ பேரியா? யார பார்த்தாலும் இந்த பக்கம் கூப்பிடுறவனுக்கு இந்த வரலாறு தெரியுமா உனக்கு? பெரிய சிலப்பதிகாரம், இதுக்கு ஒரு வரலாறு வேற. வலிக்கு விடுற கழுத. என்ன என்னங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அண்ணன் நடை என்ன, பின்னல் ஜடை என்ன, பொட்டழகென்ன, கட்டழகென்ன, என்ன 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 என்னன்னு பாடிடுவ போட்டிருக்கு. கேபி சுந்தராம்பாளம்மான்னு நினைப்பா. அனாவசியமா கிராஸ் ஆகுற கோவம் வந்தா கொதறிடுவேன். She is my wife. நான் பெற்றதுக்கு அப்புறம் தான் உனக்கு வாய். சுமார் மேம், சினிமாவுக்கு போலாமா? சாம்சன் அண்ட் டெலைலா. பணம் ஒரு வட்டி கடைக்காரனுக்கு பார்க்க வேண்டிய பொண்ணு வித்தகாரனுக்கு பிறந்திருக்கிறேன். இதுல 5000 ரூபாய் இருக்கு. அவ்வளவு புது நோட்டு அரசாங்கம் அச்சடிச்சது. என்ன சலூன்லயே அடிப்பாங்க? அங்கேயும் அடிப்பாங்க. அது பேர் மொட்டை. அது நீ அடிப்ப. பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு வா, சினிமாவுக்கு புறப்படலாம். சரி, நீங்க சினிமாவுக்கு போங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நான் போயிட்டு